வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு இடம் பொருள் ஏவல் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எந்த ஒரு செயல் நாம் செய்தாலும் அந்த இடம், அந்த சூழ்நிலை, அந்த பொருள், இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும். சரிங்களா? உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டில் போய் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அழுகலாமா? அழக்கூடாது. அதே மாதிரி ஒரு மரணம் அடைந்த ஒரு வீட்டில் போய் என்ன சமாச்சாரமாக இருந்தாலும், எவ்வளோ சிரிப்புக்கு உண்டான விஷயமாக இருந்தாலும் சிரிக்கக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். அதை அப்படி ஒரு சம்பவம் ஒரு நாள் ஒரு மின்சார ரயிலில் நடந்ததை ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தார். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு மின்சார ரயில் சென்று கொண்டிருக்கிறது. அதில் 2 பெண்கள் எதிர் வரிசையில் உட்காந்து கண்ணீரும் கம்பளையுமா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்க உறவினர் யாரோ இறந்துட்டாங்க. அதுக்கு அவங்க போய்கிட்டு இருக்காங்க அதில் கலந்துக்கிறதுக்காக. அப்போ அவங்களுக்கு அந்த தன்னறியாத ஒரு உணர்வு, பீரிட்டு வரும் ஒரு அழுகை. அது செயற்கை அல்ல, சினிமா படப்பிடிப்பல்ல, வெறும் நடிப்பல்ல, ஆழ் மனசில் இருந்து அவங்கள அறியாமல் பொங்கி வரக்கூடிய ஒரு விஷயம். எதிர் வரிசையில் ஒரு 2 இளைஞர்கள் ஒரு லேப்டாப்பை கையில் வச்சுட்டு ஏதோ பார்த்துட்டு வராங்க. பக்கத்தில் தான் அந்த பெரியவர் இருக்கார். இதை பார்த்தவர் பக்கத்தில் உட்காந்துருக்கார். இந்த 2 இளைஞர்களும் நன்கு படித்து ஒரு உத்தியோகத்தில் உள்ள ஒரு இளைஞர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க பேச்சு, நடவடிக்கை, தோற்றம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குணாதிசயங்களை பிரதிபலிக்குது. ஆனால் அவங்க செய்கிற செயல் பாருங்கள், அவங்கள அடிமட்டத்துக்கு கொண்டு போயிடும். என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேப்டாப்பில் ஒரு சினிமாவோ ஒரு நாடகமோ ஏதோ ஒன்றை பார்த்துட்டு வராங்க. அது ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு விஷயம். ஒவ்வொரு வாட்டியும் அந்த படத்தில் வரக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஹா 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 ஓஹோன்னு சிரிச்சிட்டே வராங்க. ஒரு மின்சார ரயிலில் லேப்டாப் பார்க்கறது குற்றமல்ல, சினிமா பார்க்கறது குற்றமல்ல, சிரிப்பது குற்றமே அல்ல. ஆனாலும் அவர்கள் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் விழுகிறத தவிர்க்க முடியல. ஏன் அப்படின்னா, எதிர்த்தாப்புல 2 பெண்கள், இளம் பெண்கள் கண்ணீரும் கம்பளையுமா போகிறாங்க. அந்த சமயத்தில் நாம் அவங்க முன்னாடி சிரித்தா நல்லா இருக்குங்களா? சிரிக்கலாமா? இது எந்த பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் சொல்லித்தர மாதிரி தெரியல எனக்கு. ஆனால் வாழ்க்கை கல்விக்கு இது ரொம்ப 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 முக்கியம். இதுதான் இடம் பொருள் ஏவல் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. எந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதா இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் சுற்றுப்புற சூழ்நிலை அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் அந்த காரியம் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி பேர் தான் வரும். சரிங்களா? அந்த இளைஞர்கள் யாருன்னு தெரியல. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு தனி மனிதரும் மனசில் வச்சுக்கோங்க, அந்த இடம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. இதுதான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது. நான் என்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தது ஆக்ட் அக்கார்டிங்லி அப்படிங்கிறது. அந்த இடம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையினுடைய மெயின் பாயிண்ட். சரிங்களா? இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.